இன்றைய வானிலை நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடதமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்மண்டலம் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணியளவில் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து நிலவியது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளின் வழியாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுக்குறையக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. 6 இடங்களில் மிக கனமழையும் 46 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையை அடுத்த 800-இல் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் அதற்கடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 4ஆம் தேதி அன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும், நாளை 4ஆம் தேதியன்று லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.